வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ராஜஸ்தானுடன் எலிமினேட்டரில் மோத உள்ள சிஎஸ்கே, ஆர்சிபி வெளியேற்றம், பிசிசிஐ அதிரடி அறிவிப்பு. அதாவது ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியை பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல விடாமல் தடுத்த ஆர்சிபி அணி ரசிகர்கள் அத்துமீறி நடந்து கொண்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெங்களூருவில் இந்த போட்டி முடிவடைந்த பிறகு ஆர்சிபி ரசிகர்கள் சிஎஸ்கே ரசிகர்களை கடுமையாக கிண்டல் செய்து தகாத செயல்களிலும் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் ஆர்சிபி அணி ரசிகர்கள் பெங்களூரு நகர வீதியில் உற்சாகமாக அணிவகுப்பு நடத்தினாங்க. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றதையே பெரிய அளவில் ஆர்சிபி ரசிகர்கள் இப்படி கொண்டாடிட்டு வராங்க. இதனையெல்லாம் பார்க்கும்போது இதே ஆர்சிபி கோப்பையை தான் வென்றுவிட்டதோ என்று நினைக்க தோன்றியது. அந்த அளவுக்கு ஆர்சிபி அணியின் ரசிகர்கள் அடாவடி செயலிலும் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் தற்போது வருகின்ற புதன்கிழமை நடைபெற உள்ள ஆர்சிபி வெர்சஸ் ராஜஸ்தான் போட்டி தற்போது மாற்றப்பட்டு உள்ளது. அதாவது ஆர்சிபிக்கு ஒரு புள்ளிகள் குறைக்கப்பட்டு உள்ளது. இதனால் எலிமினேட்டர் போட்டியில் ஆர்சிபிக்கு பதிலாக சிஎஸ்கே மோத உள்ளதாகவும் தகவல்கள் வந்து இருக்கு. ஏனென்றால் ஆர்சிபி வீரர்கள் இந்த போட்டியில் நிறைய விதிமீறல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக விராட் கோலி பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என மூன்றிலுமே விதிமீறலில் ஈடுபட்டு இருக்காரு. பேட்டிங் செய்ய வந்தபோது மிச்சல் சார்னரிடம் தேவையில்லாமல் வம்பு இழுப்பது, அதன் பின் அவர் பவுலிங்கிலேயே அவுட் ஆகி வெளியேறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 19வது ஓவரில் தல தோனியும் ஜடேஜாவும் பேட்டிங்கில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போது தல தோனி அவர்கள் பேட்டிங்கில் ஈடுபட்டு இருந்தபோது லக்கி பெர்குசன் அவர்கள் அந்த ஓவரையும் வீசியிருக்காரு. அதில் முதல் பந்து நோபால் செல்லும் போது இரண்டாவது பந்து நோபால் சென்று இருக்கு. அப்போது தேவையில்லாமல் விராட் கோலி வந்து நடுவரிடம் சண்டை இழுத்திருக்காரு. எப்படி இந்த பந்துக்கு நோபால் கொடுக்கலாம்னு சண்டை இழுத்திருக்காரு. அப்போது நடுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பந்து உயரமா போட்டிருக்காரு, அதனால நோபால் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா, கை ஈரமா இருப்பதாலும் மழை பெஞ்சதால பந்து வழுக்கி போகத்தான் செய்யும், அதுக்கு நோபால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் இந்த போட்டியில் நடுவர்களை ரொம்பவும் பயமுறுத்தி வச்சிருந்தாங்க ஆர்சிபி வீரர்கள். இதனையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தற்போது ஆர்சிபிக்கு வழங்கப்பட்ட 2 புள்ளிகளில் தற்போது 1 புள்ளிகள் குறைக்கப்பட்டு 1 புள்ளியை மட்டும் கொடுத்து இருக்காங்க. இதனால் தான் எலிமினேட்டர் போட்டியில் ஆர்சிபி அணிக்கு பதிலாக சிஎஸ்கே ராஜஸ்தான் அணியுடன் மோத உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் தமிழ்.